அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற கணக்கு எடுத்துக்காட்டு 7.15. உயரம் 2 மீட்டர் மற்றும் அடிப்பரப்பு 250 சதுர மீட்டர் கொண்ட ஒரு உருளையின் கன அளவை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. தீர்வு: இப்போ நம்மளுக்கு உயரம் கொடுத்துட்டாங்க மற்றும் அடிப்பரப்பு கொடுத்துட்டு அதனுடைய கன அளவு என்னன்னு கேட்டிருக்காங்க. உருளையினுடைய கன அளவு உயரம் அப்படிங்கிறப்போ ஹச் அப்படின்னு சொல்லிடலாமா, ஹைட் அப்படின்னு சொல்லிடுவோம். இங்கே எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 2 மீட்டர் மற்றும் அதனுடைய அடிப்பரப்பு ஈக்குவல்ட்டு எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 250 சதுர மீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா அதை எப்படி எழுதிக்கலாம்னா மீட்டர் ஸ்கொயர். இப்போ நம்மளுக்கு ஒரு உருளையினுடைய கன அளவு கேட்குறாங்க. இப்போ உருளையினுடைய கன அளவு இது நம்மளுக்கு உருளை அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ இதனுடைய உயரம் எவ்வளோ கொடுத்துட்டாங்கன்னா 2 மீட்டர்னும் அதனுடைய அடிப்பரப்பு அடிப்பரப்பு கொடுத்துருக்காங்க. அடிப்பரப்பு எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 250 மீட்டர் ஸ்கொயர். இதனுடைய கன அளவு என்னன்னு கேட்டிருக்காங்க. உருளையின் கன அளவு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா உருளையின் கன அளவு ஈக்குவல் டு ஃபார்முலா என்னன்னா பை ஆர் ஸ்கொயர்டு ஹெச் அப்படின்னு சொல்லிடலாம். பை ஆர் ஸ்கொயர்டு ஹெச் கன அலகுகள். இப்போ நம்மளுக்கு அடிப்பரப்பு அப்படின்னு கொடுத்துருக்காங்களா, அடிப்பரப்பு அப்படிங்கிறப்போ உருளையினுடைய அடிப்பரப்பு எந்த வடிவில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வட்டம். அப்படின்னு இப்போ அடிப்பரப்பு அப்படிங்கிறப்போ வட்டத்தினுடைய பரப்பு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்னன்னா பை ஆர் ஸ்கொயர். இதுலேருந்து பை ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 250 மீட்டர் ஸ்கொயர். இப்போ இந்த இதில் நம்மளுக்கு பை ஆர் ஸ்கொயருடைய மதிப்பு எவ்வளோன்னு சொல்லிடலாம்னா 250 இன்டு உயரம் ஹச் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2. இப்போ 250 இன்டு 2 மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 500 அப்படிங்கிறது ஆன்சர் வரும். அப்படின்னா இப்போ இது கன அளவு அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு கொடுத்துருக்க யூனிட் வந்து என்னென்னா மீட்டர். அப்படின்னா இப்போ எப்படி எழுதலாம்னா மீட்டர் கியூப். இதுலேருந்து உருளையினுடைய கன அளவு என்னன்னு கேட்டிருந்தாங்க. உருளையினுடைய கன அளவு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 500 மீட்டர்.